ஒரு யுத்தமானது தொடங்குறப்போ அது சம்மந்தப்பட்ட அறிவிப்புகள் இல்லை அதில் பண்ணக்கூடிய அந்த மிஷன் பிளானிங் எல்லாமே ரெண்டு விதமாக பிரிக்கப்படும். ஒன்று, இதை நம்மளால் பண்ண முடியும், இன்னொன்று இதை நம்ம கண்டிப்பாக பண்ணி ஆகணும். ஏன்னா முடியாதுன்னு சொல்லக்கூடிய வார்த்தை என்றைக்குமே எந்த ஒரு யுத்தத்துலையுமே எந்த ஒரு தரப்புனாலையும் இரண்டு தரப்புனாலையுமே அந்த வார்த்தையானது சொல்லப்படாது. இது ஈரான் யுத்தத்திலையும் இப்போது சமீபத்தில் முடிந்த அந்த ஈரான் யுத்தத்திலையும் தெளிவுபட உறுதியாகி இருக்கு. உலகத்தோட மிகவும் பழமையான ஃபைட்டர் ஜெட்ஸில் ஈரான் கிட்ட இருக்கக்கூடிய F-5 டைகர் ஜெட்ஸ், F-5B வேரியண்ட்டும் அவங்க கிட்ட இருந்துட்டு இருக்கு. இந்த வகையான போர் விமானங்களை பயன்படுத்தி நேரடியாக அமெரிக்காவோட ரொம்ப அதிநவீன வான் பாதுகாப்பு கவசங்களையும் தாண்டி ஒரு விமான தளத்தை குவைத்தில் இருக்கக்கூடிய கேம்ப் புஹரிங் இல்லை அல் உடைரி பேஸ்ன்னு சொல்லுவாங்க, அதை நாங்கள் தாக்கியிருக்கோன்னு 3 ஈரானோட விமானப்படை விமானிகள் ஒரு இன்டர்வியூவை கொடுத்துருக்காங்க. இந்த இன்டர்வியூ வெளியில் வந்ததுலேருந்து மிகப்பெரிய அளவு பேசு பொருளாக மாறி இருக்கு. ஏன்னா அவங்க சொல்லியிருக்கக்கூடிய அந்த டைம்லைன், அவங்க சொல்லியிருக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளும் இந்த ஈரான் யுத்தம் நடக்கிறப்போ அமெரிக்கா சொன்னதோட ஒத்துப்போகுது, அந்த நடந்த நிகழ்வுகளோடையும் ஒத்துப்போகுது. ஸோ இதை பற்றின தகவல்களை இந்த ஒரு பதிவில் பார்க்கலாம். கொஞ்சம் ஒரு முக்கியமான வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்கள் ஆர்கே தம்புக்ஷன், டிபி ட்ரெண்டிங்ஸ். டாம் க்ரூஸ் அவர்கள் நடித்த டாப் கன் மேவரிக் படத்தில் நிறைய ஒரு கூஸ் பம்ப்ஸான சீன் எல்லாம் இருக்கும். அதில் ரொம்ப ஃபேமஸான ஒரு வார்த்தை என்னன்னு பார்த்தோன்னா, இட்ஸ் நாட் அபவுட் த ஏர்க்ராஃப்ட், இட்ஸ் அபவுட் த பைலட். அதாவது அந்த விமானம் எந்த அளவுக்கு அட்வான்ஸ்டாக இருக்குன்றது முக்கியம் கிடையாது, அதை இயக்கக்கூடிய விமானியோட கையில் தான் எல்லாமே இருக்குன்றதை சொல்லியிருப்பாங்க. ஆனால் அந்த கிளைமேக்ஸ் பகுதிகளில் பார்த்தோன்னா டேரெக்டாக வந்து எனிமியோட பேஸ் அடிச்சுட்டு அங்கேருந்து எனிமியோட F-14 டாம்கேட்ஸ் விமானங்களை எடுத்துகிட்டு போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இது வந்து அந்த படத்தை பார்க்குறவங்க இல்லை ஜியோ பாலிட்டிக்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறவங்க எல்லாருக்குமே புரியும். அவங்க டேரெக்டாக அந்த இடத்துல ஈரான் மென்ஷன் பண்ணலனாலும் அவங்க காமிச்சிருந்தது எல்லாமே ஈரான் சம்மந்தப்பட்டது தான். ஏன்னா இன்றைக்கி ஆப்ரேஷனில் F-14 டாம்கேட்ஸை வச்சிருக்கிறதும் ஈரானோட விமானப்படை மட்டும்தான். ஈரான் யுத்தம் தொடங்கினதுக்கப்புறமா February 28 அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஆப்ரேஷன் எபிக் ஃபரி மற்றும் ரைசிங் லயன் லான்ச் பண்ணதுக்கப்புறமா மிகப்பெரிய அளவுக்கு ஒரு யுத்தமானது இந்த 3 தரப்புக்கும் மத்தியில் ஏற்பட்டுச்சு. அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஒரு பக்கம், ஈரான் தனியாக ஒரு பக்கம். இந்த நிலைமையில் மார்ச் 1 3 அமெரிக்காவோட F-15 விமானங்களை குவைத்தோட வான்பரப்பில் வச்சு ஆக்சிடென்டலாக சுற்று வீழ்த்திட்டோம்னு சொல்லி ஒரு அறிவிப்பு வருது. அடுத்த நாளே பார்த்தோன்னா ஈரானோட விமானப்படைக்கு சொந்தமான 2 Su-24 விமானங்கள் அல் உடைட் பேஸ், கத்தாரில் இருக்கக்கூடிய அல் உடைட் பேஸை நோக்கி வந்துட்டு இருந்ததாகவும் அந்த நாட்டோட வான்பரப்புக்குள்ள நுழைய முயற்சி பண்ணப்போ, அதாவது வெறும் 2 நிமிடங்களில் வந்து அந்த விமானங்கள் விட்டுருந்தா இந்த பேஸ்க்குள்ள ஒரு தாக்குதலை நடத்தியிருக்கோம், ரொம்ப க்ளோஸ் காலில் இந்த விமானங்களை நாங்கள் சுட்டு வீழ்த்தணும்னு சொல்லி கத்தார் கிட்ட இருந்து ஒரு அறிவிப்பு வருது. முதல் நாள் 3 அமெரிக்காவோட விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்படுது. அடுத்த நாள் குவைத்தோட வான்பரப்புல நுழைய முயற்சி பண்ண 2 ஈரானோட விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்படுது. அப்போ ஈரான் ஒருவேளை ஏற்கனவே வந்து அவங்களோட விமானங்களை இந்த மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய நாடுகளோட வான்பரப்புக்குள்ள அனுப்பியிருப்பாங்களான்னு சொல்லி அந்த கேள்வி மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாச்சு. அடுத்த சில நாட்களில் ஒரு அறிவிப்பு வருது. மார்ச் 1 ஈரானோட விமானப்படை விமானங்கள் குவைத்துக்குள்ள நுழைஞ்சது. அப்போ ஆனால் அது நிறைய பேர் அப்போ வந்து பெரிய ரொம்ப ஒரு முக்கியமான டாஸ்க்காக எடுத்துக்கு, இதெல்லாம் வந்து பார்ட் ஆஃப் ப்ரொபகண்டாவாக இருக்கும், இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி விட்டுட்டாங்க. ஆனால் ஒவ்வொரு நிகழ்வுகளாக நடக்க உண்மை வெளியில் வர படத்தில் காமிக்கிறது என்ன, அதை விட பல இன்ட்ரெஸ்டான சம்பவம் இந்த இடத்துல நடந்திருக்கு. இப்போ ஈரானோட பைலட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க, ஏன்னா இப்போ வந்திருக்கக்கூடிய வீடியோ தான் ரொம்ப வைரலாக மாறி இருக்கு. அவங்களோட வெர்ஷனில் பார்க்கணுன்னா முதல்ல அவங்க என்ன சொன்னாங்கன்றதை நான் லைனாக சொல்கிறேன். இந்த அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரானின் மீது தாக்குதல் நடத்தினப்போ ஈரானோட விமானப்படை பெரிய அளவு ரிட்டாலியேஷன் கொடுக்கணுன்றதை முடிவு பண்ணியிருக்காங்க. ஆனால் ரியாலிட்டியில் ஈரானோட விமானப்படை அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இல்லை அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கானதான்னு கேட்டனா கண்டிப்பாக கிடையாது. இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப பழமையான விமானங்களை ஒரு விமானப்படை வைத்திருக்குன்னு பார்த்தோன்னா அதில் ஈரான் முக்கியமான ஒரு இடத்துல இருக்கும். ஏன்னா அவங்க பயன்படுத்தக்கூடிய விமானங்கள் F-4 ஃபேந்தம், F-5 டைகர், F-5B வேரியண்ட்டில் இருக்கக்கூடிய விமானங்கள், அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரஷ்யாவோட சில MiG-29, F-14 டாம்கேட்ஸ். இஸ்லாமிக் ரெவல்யூஷன் ஏற்படுறதுக்கு முன்னாடி ஈரானோட விமானப்படையில் என்ன இருந்ததோ 1970களில் அவங்க என்ன விமானங்களை வாங்கினாங்களோ அது மட்டும்தான் அவங்களோட விமானப்படையில் இருக்குது. ஆனால் அதை வச்சு பெரிய அளவில் ரிட்டாலியேஷன் பண்ண முடியாதுன்றது ஈரானுக்கு தெரியும். ஆனால் இந்த ஒரு நாளுக்காக தான் அவங்க இவ்வளோ நாள் காத்துட்ருக்காங்க. எப்படியாவது தன்கிட்ட இருக்கக்கூடிய மிகவும் பழமையான ஃபைட்டர் ஜெட்ஸையாவது பயன்படுத்தி அமெரிக்காவுக்கு ஒரு பதிலை கொடுக்கணுன்றதை முடிவு பண்ணியிருக்காங்க. இவங்களோட பிளானிங்கின் காரணமாக 2 F-5 ஃபைட்டர் ஜெட்ஸ், F-5B வேரியண்ட்டில் ஒன்று, F-5 டைகர் வேரியண்ட்டில் ஒன்று, இந்த 2 ஃபைட்டர் ஜெட்ஸும் தாக்குதல் நடத்துறதுக்காக குவைத்தோட கேம்ப் புஹரி இல்லை அல் உடைரி பேஸ்னு சொல்லுவாங்க, இதை அவங்களோட டார்கெட்குள்ளே கொண்டு வராங்க. அதை அவங்க கொண்டு வந்ததுக்கு மெயினான காரணம் என்னென்னா, இந்த ரீஜனில் இருக்கிறது ஃபார்வர்டில் இருக்கிறதுல ரொம்ப முக்கியமான பேஸ் இது, மல்டி லேயர்டு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். ஈரானுக்கு எதிரான ஸ்ட்ரைக்ஸை நடத்துனதுல இந்த பேஸுக்கு முக்கிய பங்கு இருக்குது. 14,000 வீரர்கள் வரைக்கும் அமெரிக்கா அந்த இடத்துல தங்க வைக்கலான்னு இருந்தாலும் அதை விட அதிகப்படியான டிரான்ஸ்போர்ட் எக்யூப்மெண்ட்ஸ் மற்றும் அமெரிக்கா விமானப்படைக்கு சொந்தமான அந்த விமானங்கள் அந்த இடத்துல இருக்குன்றதை இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அந்த பகுதியை தாக்குறதுக்காக 5 விமானங்கள் புறப்படுது. இந்த 5 விமானங்களில்
3 டீகாயா ஆக்ட் ஆகணும். மீதம் இருக்கக்கூடிய 2 விமானங்கள் நேரடியாக அந்த பகுதிக்குள்ள அந்த ஏர்பேஸ்க்குள்ள நுழைஞ்சு ஃப்ரீ ஃபாலிங் பாம்ஸை ட்ராப் பண்ணணும். இதில் இருக்கக்கூடிய ரொம்ப பெரிய சிக்கலே இதுதான். ஏன்னா ஈரானோட ஏர்கிராஃப்ட்ஸுக்கு ரொம்ப அட்வான்ஸ் நாமினேஷன்ஸ்ன்றது கிடையாது. அவங்க ரொம்ப உயரத்தில் பறந்தால் தான் இதெல்லாம் லான்ச் பண்ண முடியும். அப்போ ஃப்ரீ ஃபாலிங் பாம்ஸ்ன்றது தான் இந்த ஒரு ஆப்ரேஷனுக்கு இங்கே இருக்குன்னா ரொம்ப கம்மியான உயரத்தில் பார்க்குறப்போ மிசைல்ஸை லான்ச் பண்ண முடியாது. அப்போ ஃப்ரீ ஃபாலிங் பாம்ஸ் தான் கரெக்டாக இருக்குன்னு இந்த ஒரு கேட்டகரி சூஸ் பண்ணுறாங்க. மார்ச் 1ஆம் தேதியும் வருது. இந்த பைலட்ஸ் அதற்கான மிஷனில் இறங்குறாங்க. 2 விமானங்கள் தரையிலிருந்து ரொம்ப கம்மியான உயரத்தில் வெறும் 30லேருந்து 50 அடி உயரத்தில் பறக்க ஆரம்பிக்கிறாங்க. இது அந்த பைலட்ஸ் டிஸ்கிரைப் பண்ணுறப்ப எப்படி சொல்கிறாங்கன்னா, ஹை வோல்டேஜ் பவர் லைன்ஸ்லாம் வரும்ல, நம்ம ஊரில் பெரிய பெரிய டிரான்ஸ்ஃபார்மர்லாம் போகிறப்போ கிட்ட போனாலே ஒரு மாதிரி அந்த சவுண்டு நாய்ஸ் ஆனது கேட்கும். அந்த பவர் லைன்ஸ்க்கெல்லாம் கீழே நுழைஞ்சு பறந்துருக்காங்க. அந்த விமானப்படை தளத்தை நெருங்குறப்போ கரெக்டாக அந்த விமானப்படை தளத்தை விஷுவலி ஐடென்டிஃபை பண்ணி, இங்கே இந்த விமானங்கள்லாம் இருக்குது, அமெரிக்காவோட ஹெலிகாப்டர்ஸ்லாம் இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணி இந்த 2 விமானத்தையும் சேர்த்துனா ஒரு 20 ஹாட் பாயிண்ட்ஸுக்கு அதிகமாக இருக்கும். டைரெக்டாக அந்த ஏர்பேஸ் மேலே பறந்து அந்த குண்டுகளை வீசியிருக்காங்க. அதில் பின்னாடி இருக்கக்கூடிய கோ பைலட் வெப்பன்ஸ் ஆஃபீஸர் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, விஷுவலி அமெரிக்காவோட விமானங்கள் கீழே இருக்கு. அமெரிக்காவோட விமானப்படைக்கு சொந்தமான அந்த ஏர்கிராஃப்ட்ஸ் எல்லாம் வெடிச்சு சதனதை நான் என் கண்ணால் பார்த்தேன். இந்த தாக்குதல் நடக்கிறப்போ அவங்க யாருனாலையுமே அதை கெஸ் பண்ண முடியல. ஏன்னா எங்களோட விமானங்கள் உள்ள நுழைஞ்சிருச்சுன்றதே அவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியல. இதுக்கப்புறமா டிசப்ஷன் மெனுவர்ன்றதை நாங்கள் பண்ணோம். இப்போ 5 விமானங்கள் உள்ள வந்திருக்கு, 2 ஏர்பேஸை அடிச்சிருச்சு. இப்போ உடனடியாக இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ரிட்டாலியேஷன் பண்ணுறதுக்காக அந்த வான்பரப்பில் மற்ற ஏதாச்சும் விமானங்கள் இருக்கா, தன்னோட நாட்டு விமானம் அமெரிக்காவோட நாட்டு விமானத்தை தவிர, தன்னோட நட்பு நாடுகள் விமானத்தை தவிர வேற எதனா விமானங்கள் இருக்கான்றதுக்காக அவங்களோட செக்யூரிட்டியை ரொம்ப ஹை அலர்ட்ல கொண்டு வந்தாங்க. அப்போ ஈரான்ல இருந்து ஹெவி பாலிஸ்டிக் மிசைல் ஸ்ட்ரைக்கும் அதோட கவர்ல இந்த 3 விமானங்களும் குவைத்தோட வான்பரப்புக்கு பக்கத்துல வந்து திரும்பவும் ஈரானை நோக்கி, முன்கூட்டியே எந்த ஒரு ஏர்பேஸ்ல அவங்க லேண்ட் ஆகணும்னு நினைச்சாங்களோ அந்த ஒரு பேஸை நோக்கி போயிடுச்சு. அப்போதான் மிஸ் ஐடென்டிஃபை பண்ணி 3 அமெரிக்காவோட F-15 போர் விமானங்களை ஈரானோட ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட்ஸ்னு மிஸ் ஐடென்டிஃபை பண்ணி குவைத்தே ஷாட் டவுன் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி இந்த ஒரு கிளைமை வைக்கிறாங்க. இது நீங்கள் அந்த ஃபைட்டர் ஜெட்ஸை ஷாட் டவுன் பண்ணதாக இருக்கட்டும், இல்லை அடுத்த நாள் Su-24 ஏர்கிராஃப்டை நாங்கள் சுட்டு விடுத்துறோன்னு சொல்லி கத்தார் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுக்குறது, ஆனால் அது சம்மந்தப்பட்ட எவிடன்ஸ் எதுவும் வெளியில் வராதுன்னு இது எல்லாத்தையும் நீங்கள் ஒரு சேர பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லைன் நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது புரியும். ஆனால் இதுக்கான எவிடன்ஸ்ன்றது ஈரான் கிட்ட இல்லை. ஒரு யுத்தத்தை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு சம்பவம், இந்த ரஷ்யா உக்ரைன் யுத்தத்தில் நீங்கள் நடக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா, இப்போ ரஷ்யாவுக்குள்ள ஒரு ஏதாச்சும் ஒரு ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட் வந்து ஒரு இன்ஜின் ப்ராப்ளம்னால கீழே விழுது, இல்லை ஃப்ரண்ட் லைன் பக்கத்தில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனால விழுது, அதே உக்ரைனுக்குள்ளேயே அதே மாதிரி நடக்குதுன்னா அதுக்கான எவிடன்ஸ் இல்லைன்றப்போ ஃப்ரெண்ட்லி ஃபயர் இன்சிடென்ட் மூலியமாக அது நடக்குதுன்னா கூட அது ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு அட்வான்டேஜாக மாறிடும். இப்போ ஈரானோட விமானங்கள் உள்ளே வந்தது வரலை, இது அடுத்த ஒரு டாபிக். ஆனால் அமெரிக்காவோட விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டப்போ அதுக்கான தெளிவான ஒரு காரணம் இல்லை. ஈரானோட Su-24 விமானங்கள் 2 சுட்டு வீழ்த்தப்பட்டுச்சுன்னு சொல்லி கத்தார் ஒரு கிளைம் வைக்கிறப்போ அதுக்கு ப்ராப்பரான எவிடன்ஸ் இல்லைன்றப்போ இது எல்லாமே ஈரானுக்கு ஃபேவராக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இவங்க சொல்லியிருக்கக்கூடிய டேட்டா மேட்ச் ஆகிறதுனால இப்படி ஒரு சம்பவத்தை ஈரான் பண்ணியிருக்கிறதுக்கு ஹை சான்சஸ் ஆனது இருக்குது. இது எப்படி யாருக்கே பாசிபிள்? இப்போ இவங்க சொல்கிறது இருக்கட்டும், நிறைய நபர்கள் வந்து இந்த கிளைம் எல்லாம் வந்து டீபங்க் பண்ணிட்டு இது மோஸ்ட்லி வந்து உண்மையாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒரு மல்டி லேயர்டு டிஃபென்ஸ் ஸ்ட்ரக்சருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஏர்பேஸ், ஏன்னா இந்த அல்வுடையர் ஏர்பேஸ்ன்றது பேட்ரியாட்டோட டிஃபென்ஸ்லையும் நிறைய ஷார்ட் ரேஞ்ச் மிசைல் சிஸ்டம்ஸோட, சர்ஃபேஸ் டார்ஜ் மிசைல் சிஸ்டம்ஸோட அந்த ஒரு பாதுகாப்பு கவசத்தின் கீழ் இருக்கக்கூடியது. அதையெல்லாம் எப்படி தாண்டி இவங்க அடிச்சாங்கன்றப்போ ஈரான் இந்த ஒரு நாளுக்காக பல வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இந்த தரையை விட்டு 50 அடி உயரத்தில் பறக்கிறது தான் ரொம்ப ரொம்ப ரிஸ்கான மேனுவர். ஒரு சூப்பர்சானிக் ஏர்கிராஃப்டை எடுத்துட்டு தரையிலேருந்து 50 அடி உயரம் என்ன, ஒரு டிரான்ஸ்ஃபார்மரோட கொஞ்சம் உயரம், அந்த உயரத்தில் தான் இவங்க பறந்துருக்காங்க. ஆனால் பேசிக்காக ஒரு ஃப்ளைட் வந்து லோ ஆல்டிடியூடில் பறக்கணும்னா அதுக்கான அளவீடு எவ்வளோன்னு பார்த்தோன்னா 152 மீட்டர் இல்லை ஒரு 500 அடின்னு வச்சுக்கோங்க. இதுதான் லோ ஆல்டிடியூடில் பறக்கணும்னா. ஆனால் அதை விட இவங்க கம்மியாக பறந்துருக்காங்க. ஈரான் வந்து இதை இன்னைக்கு நேற்று பண்ணலை, இல்லை இந்த யுத்தம் தொடங்கினப்போ மட்டும் பண்ணலை. இப்போ ஒரு வீடியோ நான் முன்னாடி ப்ளே பண்ணுறேன். இதை நீங்கள் பார்த்தோன்னா ஈரானோட ஃபைட்டர் ஜெட்ஸ் கடல் பரப்புல இருந்து எவ்வளோ கம்மியான உயரத்தில் பெர்ஷியன் கல்ஃப் பகுதியில் பறக்குதுன்றது தெரியும். இது 2015 எடுக்கப்பட்ட வீடியோ. எக்ஸாக்டாக இந்த மாதிரி ஒரு நிலைமை வரும், இந்த மாதிரி கண்டிப்பாக எதிரிக்கும் நமக்கும் ஒரு நடுவில் ஒரு யுத்தம் வரப்போ நம்ம இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு அப்போவே ஈரான் இதுக்கு தயாராக இருக்காங்க. இந்த வீடியோ எடுக்கப்பட்டது 2015 அதே ஈரானோட இன்னொரு பைலட் மூலயமா. ஸோ படங்களில் காமிக்கிறது நிறைய ஹாலிவுட் மூவிஸை பார்த்தோன்னா அமெரிக்கா தான் வந்து ஃபுல்லாக டாமினேட் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனால் டெக்னாலஜி உங்ககிட்ட எவ்வளோ இருந்தாலும் ஒரு பைலட், எக்ஸ்பீரியன்ஸ்டு பைலட், அவங்களோட அந்த பிளானிங்கை ப்ராப்பராக பண்ணுறப்போ அது எந்த அளவுக்கு வெற்றியை கொடுக்குன்றத இந்த ஒரு சம்பவம் இந்த இடத்துல காமிச்சிருக்கு. உலகத்தில் இந்த மாதிரி நிறைய நிகழ்வுகள் நடந்திருக்கு. இந்தியாவோட விங் கமாண்டர் அபிநந்தன் அவர்களோட MiG-21 வச்சுட்டு பாகிஸ்தானோட F-16 காலி பண்ணுது. இப்போ நடந்திருக்க ஈரானோட இந்த சம்பவம், இன்னும் ரஷ்யா உக்ரைன் யுத்தத்தில் ஆரம்பத்தில் உக்ரைன் அவங்களோட ஃபைட்டர் ஜெட்ஸை வச்சு ரஷ்யாவோட சில விமானங்களை டவுன் பண்ணுது. இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. அதில் இந்த ஒரு சம்பவமும் சேர்ந்திருக்கு. திரும்பவும் அந்த படத்தில் வரக்கூடிய அதே டைலாக் தான், இட்ஸ் நாட் அபவுட் த ஏர்கிராஃப்ட், இட்ஸ் அபவுட் த பைலட். ஒரு பைலட் நினச்சாருன்னா
எந்த மாதிரி மிஷனையும் முடிக்க முடியுன்றதை இந்த ஒரு சம்பவமும் காமிச்சிருக்கு. இதே மாதிரி வந்து இந்த ஈரான் யுத்தத்தில் நிறைய நிகழ்வுகள் நடந்திருக்கு. அது ஒன்னொன்னா இப்போ அன்கவர் ஆக ஆரம்பிச்சிருக்கு. சில விஷயங்கள் ஈரானுக்கு ஃபேவராகவும் இருக்குது, சில விஷயங்கள் அமெரிக்காவுக்கு ஃபேவராகவும் இருக்குது. அதை பற்றி தனித்தனியாக வீடியோ ஒன்று இல்லை தனியாக ஒரு சீரிஸ் மாதிரி வேணால் சொல்லுங்கள். நிறைய சம்பவங்கள் பார்க்கறதுக்கு இருக்குது. இந்த 21ஆம் நூற்றாண்டோட மிக முக்கியமான யுத்தங்களில் இந்த ஈரான் யுத்தம் பதிவாயிருக்கு. ரொம்ப ஷார்ட் டைமில் ஹெவி டேமேஜை கொடுத்தது. ஸோ அது வீடியோ வேணுமான்னு சொல்லுங்கள். அது ஒரு தனி பிளேலிஸ்ட்டாக கூட பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கற்றுக்கலாம் மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அந்த அடுத்த வீடியோஸ் அது வருது உங்கள் எல்லாருக்கேன்.